ரம்யா ஜோ அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாங்களா? இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் சொல்ற அளவுக்கு பிக் பாஸ் இப்ப ரொம்ப மோசமாயிருச்சா? ஏற்பாட்டாளர்களுக்கும் அறிவே இல்லையான்னு பார்வையாளர்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி என்னதான் இப்ப வரைக்குமே நல்லா ஒளிபரப்பாகிட்டு இருந்தாலும் நிகழ்ச்சியில நடக்கிற சில விஷயங்கள் முகம் சுளிக்க வைக்கிறதாகவே ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. போட்டியாளர்களுடைய எல்லை மீறிய நடவடிக்கைகள் நிகழ்ச்சி ஆபாசத்தை நோக்கி செல்வதாகவும் இதுல பாலின பாகுபாடு காட்டப்படுவதாகவும் பார்வையாளர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. பிக் பாஸ் வீட்டுல மாஸ்க் டாஸ்க் நடந்துச்சு. போட்டியாளர்களான ரம்யா ஜோ அவங்களும் எஃப்ஜேவும் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தப்ப ரம்யா ஜோ எஃப்ஜேவை நோக்கி தான் அணியிருந்த முகமூடியை கொண்டு அநாகரிகமான ஒரு செய்கையை செய்ததா, இது ஆபாசமானதாகவும் எல்லை மீறிய செல்மிஷமாவும் இருக்கிறதாகவும் பார்வையாளர்களால பார்க்கப்படுது. ஏற்கனவே முன்னாடி பேசும்போது ஆதிரை எஃப்ஜேவோட பேச்சுக்கள், நான் பிடிச்சா விடமாட்டேன் போன்ற வசனங்கள் ரொம்ப தவறா இருந்ததாகவும் விமர்சனங்கள் வந்துச்சு. எஃப்ஜே மீது பல சர்ச்சைகள் தொடர்ந்து வருது. பெண்களோட எல்லை மீறிய செய்கைகளுக்கும் அவங்க இலக்காவதா கருதப்படுது. இந்த சம்பவங்கள் எல்லாம் பத்தி விமர்சகர்கள் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி அநாகரிகமான செயல்கள் செய்யும் போது 18+ ஜோக் அல்லது அடல்ட் ஜோக் என கடந்து செல்வதாகவும், அந்த செயலை ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் செஞ்சா அவனை சமூகமே மொத்தமா துரத்தி ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்ற கோரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பிரதீப் அவருக்கு நடந்துச்சு. பிரதீப் அவரை வெளியா எவ்வளோ தூரம் கோவப்பட்டு திட்டி அவருக்கு தேவையில்லாத பட்டம் கொடுத்து வெளியில அனுப்புனாங்க. இதே ரம்யா ஜோ அவங்க இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ரெட் கார்டு இல்லையா? அவங்கள யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்களா? பிரதீப் ஆண்டனி மீது ஒரு பெண் போட்டியாளர் தங்கிட்ட தவறா நடந்து கொண்டதா வேணும்னே போய் குற்றச்சாட்டு சொல்லி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பும் போது ரம்யா அவங்களுக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு குரல்கள் வந்துட்டு இருக்கு. பிக் பாஸ் மேடையில ஆண் பெண் சமம், டாஸ்க்னா எல்லாரும் சமம், பெண் தவறு செஞ்சா அதை விமர்சிக்கணும், ஒரு ஆம்பளைக்கு ஒரு நீதி, ஒரு பொம்பளைக்கு ஒரு நீதி, இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி பயங்கரமா சமூக வலைதளத்துல இந்த கேள்விகள் எல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் ஒளிபரப்பாகிற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப தவறான விஷயங்களை எல்லாம் வெளியே கொண்டு வருது. இந்த நிகழ்ச்சியோட கவனக்குறைவு காட்டுது. போட்டியாளர்கள் இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தப்பான பெயர் தான் வரும். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இதையெல்லாம் கண்டிப்பா கவனிக்கணும். வேணும்னே அவங்களுக்கு டிஆர்பி ஏறட்டும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முறை ரம்யா ஜோ அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க, அதாவது வெளியே அனுப்ப போறாங்களா இல்ல வேற ஏதாவது கார்டு கொடுக்க போறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.